யூதா எழுதின நிருபம் 20வது வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் வாசித்த இந்த வேத பகுதியானது இந்த பொல்லாத உலகத்திலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அநேகர் வஞ்சிக்கப்படுவார்கள், அவர்கள் பிசாசினாலே அவர்கள் தேவனை விட்டு விலகி போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் வலுவாமல் இருக்க, பிசாசினால் வஞ்சிக்கப்படாமல் இருக்க, அல்லது இந்த உலகத்திலே நம் ரட்சிப்பை நிறைவேற்றிக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து யூதா நமக்கு ஒரு ஆலோசனையாக அவர் சொல்லுகிறார். இந்த கடைசி காலத்திலே சபை என்ன பண்ணணும், தன் ரட்சிப்பை நிறைவேற்றிக் கொள்வதற்கு எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை குறித்து அவர் பேசுகிறார். அப்படி செய்தால் 24வது வசனம், வலுவாதபடி உம்மை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நம்மை காப்பார், அவருடைய சன்னிதானத்திலே நம்மை அவர் நிறுத்துவார். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நம்மை காப்பார், அவருடைய சன்னிதானத்திலே நம்மை நிறுத்துவார். அல்லேலூயா. எதை செய்தால் அவர் சொல்றார் பாருங்க, 20வது வசனம், உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. தேவனுடைய சபை தன்னை விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்த வேண்டும். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? தேவ சபை என்ன பண்ணணும்? விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாய் மாறணும். இன்னைக்கு விசுவாசம் எல்லாருக்கும் இருக்குது. விசுவாசத்தினாலதான் நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இல்ல நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நமக்கு ஆண்டவர் ஒண்ணுமே செய்யல, ஆண்டவர் நமக்கு எதுவுமே செய்யலைங்கிற எண்ணம் நமக்குள்ள இருந்தா கூட, ஏதோ இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம வரணும்னு ஒரு சிலர் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, ஏதோ அங்கங்க கொஞ்சம் விசுவாசம் இருக்குது. இந்த விசுவாசம் எங்க இருக்குன்னா, இயேசுவை பற்றி நினைக்கும் பொழுது குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமையில கொஞ்சம் அப்பப்ப விசுவாசம் வந்து போகுது. ஆனால் நம்முடைய விசுவாசமானது எப்படிப்பட்டதா இருக்கணும்? உறுதி உள்ளதா இருக்கணும். சொல்லுங்க, எப்படி இருக்கணுங்க? உறுதி உள்ளதா இருக்கணும். விசுவாசம் மாறிக்கிட்டே இருக்கக்கூடாது. அநேகருடைய வாழ்க்கையில விசுவாசத்தின் அளவு மாறுது. சில நேரம் வியாதிப்பட்டுட்டா அவங்கள அந்த அணுக்கள் எல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க, எல்லாம் கரெக்டா இருக்குதா, அளவு கரெக்டா இருக்குதா, சிலது கூட இருக்கும், சிலது கம்மியா இருக்கும். அந்த மாதிரி சில சூழ்நிலைகள் வரும் பொழுது தேவ பிள்ளைகளுடைய அந்த விசுவாசத்தின் அளவு என்ன பண்ணிடுது? குறையுது, ஏறுது. சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளை விட விசுவாசத்துல வேற யாரும், ஆமா, பரிசுத்தவான்கள்லாம் நம்ம பின்னாடிதாங்கிற அளவுக்கு நம்முடைய விசுவாசம் வார்த்தைகளா இருக்கட்டும் எல்லாம் இருக்கும். ஆனா சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளை விட கடவுளை வேற யாரும் அவ்வளவு அவிசுவாசமா என்ன பண்ண முடியாது, அவரை கனவீனம் பண்ண முடியாது. அவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையிலே நம் வாழ்வோம். இன்றைக்கு அவர் சொல்லுகிற ஒரு ஆலோசனை, உங்கள் விசுவாசம் உறுதியா இருக்க வேண்டும். முதல்ல என்ன பண்ணணும்? தேவ சபைக்கு விசுவாசம் என்ன பண்ணணும்?
உறுதியுள்ளதா இருக்கணும். இன்னைக்கு விசுவாசத்துல நம்ம உறுதியா எப்படி மாற முடியும், விசுவாசம் எப்படி நமக்குள்ள பெருகும் அப்படின்னா, வேதத்துல சில வசனங்களை நம்ம வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, நான் சொல்லிட்டே போறேன், நீங்க குறிச்சுக்குங்க. முதல்ல வேதம் சொல்ற விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி. விசுவாசத்தை யார் ஆரம்பிக்கிறார்? இயேசுதான் ஆரம்பிக்கிறார். முடிக்கிறவர் யாரு? அவர் தான் முடிக்கிறார். நம்ம எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி பார்த்தால் நம்முடைய விசுவாசம் குறையாம இருக்கும். கடல் மேல் நடந்த பேதுரு தன் கண்களை எப்பொழுது வைக்க வேண்டிய இயேசுவை விட்டு அவன் மாற்றினானோ அப்பொழுது அவனுடைய விசுவாசம் குறைந்து போனது. புரியுதுங்களா? நம்ம வைக்க வேண்டிய கண்கள் ஆண்டவர் மேல வைக்கணும், மனுஷர்கள் மேல அல்ல, சூழ்நிலைகள் மேல அல்ல, பணத்தின் மேல அல்ல, நம்முடைய படிப்பின் மேல அல்ல. இப்படி வைச்சோம்னா நம்ம விசுவாசம் குறைஞ்சு போயிடும். நீங்க உங்க கண்களை அவரை விட்டு எடுக்காமல் அவரையே பார்க்கணும். எலிசா கிட்ட எலியா சொன்ன ஒரு வார்த்தை கவனிச்சு பாருங்க. நீ அரிதான காரியத்தை கேட்டப்பா, அது உனக்கு கிடைக்கணும்னா நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்னை பார்க்கணும்னு சொல்றார். நான் எடுத்துக்கொள்றத நீ பார்த்தாதான் உனக்கு கிடைக்கும். நீ யோசிச்சு பாருங்க, அவர் எப்ப எடுத்துக்கொள்ளப்படுவார்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அது எடுக்கப்படுகிற வரைக்கும் அவனுடைய கண்கள் எங்க இருக்குது? அவனுடைய இயற்கை உபாதைகளை கழிக்க போனா கூட அவனுடைய கண்கள் எங்க இருக்கும்? அந்த எலியாவும் மேல இருந்தது. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கண்கள் யார் மேல இருக்குது? சங்கீதக்காரனை போல அவன் சொல்ற பாருங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நீராய் கண்களை ஏறெடுக்கிறேன். எஜமானுடைய கையை நோக்கி இருக்கிற வேலைக்காரனுடைய கண்களை போல அவர் எங்களுக்கு இறங்கும் வரை அவரையே நோக்கி இருப்போம். நம்முடைய விசுவாசம் எப்ப பெருகும், அது எப்ப உறுதியாகும் அப்படின்னா, ஆண்டவரை பார்க்க 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 உங்களுடைய விசுவாசம் பெருகிட்டே இருக்கும். உங்க விசுவாசம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். எப்ப இந்த உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ நம்முடைய விசுவாசம் குறைஞ்சு போயிடும், நம்முடைய விசுவாசம் இல்லாம போயிடும். இன்னைக்கு இதுலதான் தடுமாற்றமே வருது. அவங்கள பார்த்தியா அவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்கள பார்த்தியா இவங்க எப்படி இருக்கிறாங்க. ஆனா நம்ம நல்லா தான் ஜெபம் பண்றோம், அவங்க ஜெபம் பண்றதே இல்லை. சபைக்கெல்லாம் நம்ம ஒழுங்கா போறோம். இதெல்லாம் பார்த்து பார்த்து தான் நம்முடைய விசுவாசம் என்ன ஆயிடுது. நீங்க இயேசுவை பாருங்க, அல்லேலூயா, அப்பொழுது விசுவாசம் பெருகும். இது ஒரு பெரிய பிரசங்கம், நான் சும்மா அவுட்லைன் மட்டும் சிலதை சொல்றேன். நான் விசுவாசம் பெருகிறதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, வேதம் சொல்லுது ரோமர் 10:17, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். எந்த ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தைகளை அவன் தியானித்து கொண்டு அதை தன்னுடைய சிந்தையிலே நிரப்பி இருக்கிறானோ அந்த மனுஷனுடைய விசுவாசம் உறுதிப்படும். உங்க பிரச்சனைகளை யோசிக்காம கர்த்தருடைய வார்த்தைகளை யோசிங்க. என்ன, எதை யோசிங்க? எதை யோசிக்க கூடாது? பிரச்சனைகளை யோசிக்க கூடாது. நம்ம என்ன செய்ய போறோம் அதை யோசிக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்கிறதுங்கிறத யோசிங்க. அது உங்க விசுவாசத்தை இன்னும் உறுதிப்படுத்தும், உங்க விசுவாசத்தை அது இன்னும் ஸ்திரப்படுத்தும். வார்த்தை சொல்லுது அவர் உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஆனா நம்ம யோசிச்சா சொல்லுவோம், நான் என்ன பண்ண போறேன். நம்ம யோசிக்கும் போது நம்ம என்ன யோசிப்போம்? நான் என்னங்க பண்ண போறேன், எப்படிங்க அதை செய்ய போறேன். விசுவாசங்கிறது என்ன, எப்படி வரும்? நான் சொன்னேன், நான் வேற வார்த்தைகளை கவனிக்கும் போது அந்த வார்த்தைகள் எனக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்குது. நான் ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. விசுவாசம் வருமா? சொல்லுங்க, வருமா வராதா? அதுக்குதான் தேவன் தன்னுடைய வார்த்தைகளை எப்பொழுதும் நம்முடைய இருதயத்துல நிரம்பி இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமா, இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். விசுவாசத்தை உங்ககிட்ட இருந்து எடுக்கிறது தான் பிசாசின் நோக்கம். உங்க பணத்தை எடுக்கிறதோ, உங்களுடைய என்ன சொன்ன மற்ற காரியங்களை, உலக ஆஸ்திகளை அந்தஸ்துகளை எடுக்கிறது அவனுடைய விஷயம் இல்லை. முதல்ல உங்க விசுவாசத்தை உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டான்னா உங்களை கடவுள்கிட்ட இருந்து ரொம்ப ஈஸியா பிரிச்சிட முடியும். அல்லேலூயா. அவனுக்கு தேவை உங்களுடைய விசுவாசம். அதனாலதான் பவுல் சொன்னாரு, விசுவாசத்தை காத்து கொண்டேன். அல்லேலூயா. ஆமா, நிறைய காரியங்கள் இருக்கு. விசுவாசம் வளர்வதற்கு நமக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. இருந்தாலும் நான் ஒரு சில காரியங்களை மட்டும் சொல்றேன், எப்படி விசுவாசத்தை நம்ம வளர்த்து கொள்ள முடியும். இப்போ சந்திர ரோகியான ஒரு தகப்பன் இருக்கிறாரு.
அவர் பிள்ளையை கொண்டு வந்து எனக்கு எப்படியாவது இந்த குழந்தைய சரி பண்ணுங்க, என் குழந்தைய சரி பண்ணுங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னால அதை செய்ய முடியும்னு நம்புறியாப்பா? அப்ப அவர் சொன்னாரு, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். மூணாவது, எப்படி நம்ம விசுவாசம் வளரும்? ஸ்தோத்திரம், ஆண்டவர் இடத்துல வேண்டிக் கொள்ளணும். சொல்லுங்க, ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். சொல்லுங்க, எப்படி என் விசுவாசம் உறுதிப்படும்? ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொள்ளும் பொழுது, ஆண்டவரிடத்துல ஜெபிக்கும் பொழுது என் விசுவாசத்தை அவர் இன்னும் உறுதிப்படுத்துவார். சொல்லுங்களேன், நான் சொல்றது புரியுதா? பின்னாடி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புரியுதா? அல்லேலூயா. விசுவாசம் உறுதிப்படணும்னா நம்ம என்ன பண்ணணும்? வேண்டிக் கொள்ளணும். நான் முதல்ல சொன்னேன், விசுவாசம் உறுதிப்படுறதுக்கு என்ன பண்ணணும்? அவரையே பார்க்கணும். சோத்திரம், எந்த சூழ்நிலை வந்தாலும் முதல்ல நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி அவருடைய முகம் தான் வரணும். இயேசுங்கிற அந்த பெயர் தான் வரணும். நீங்க என்ன பண்ண போறீங்க? அவர் இருக்காரு, பார்த்துக்குவார். கர்த்தரை எனக்கு முன்பாய் நான் நிறுத்திருக்கிறேன், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஏன்? எவ்வளவோ பிரச்சனைகள், நம்மளை விட நிறைய பிரச்சனைகளை தாவீது சந்திச்சாலும் எல்லாத்தையும் எப்படி அவரால் கடந்து ஜெயிச்சு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடிஞ்சது? ஏன்னா எப்பவுமே ஆண்டவரை பார்த்துட்டே இருந்தார். அவருடைய வார்த்தைகளை நம்ம எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்துல தியானிச்சுட்டே இருக்கணும். மூன்றாவது, வேண்டிக் கொள்ளும் பொழுது நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுங்க? வேண்டிக் கொள்ளணும்னா ஜெபிக்கணும். என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எங்க விசுவாசத்தை, நம்ம எதுக்கெல்லாம் ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே நான் ஆசீர்வதியும், எனக்கு வீட்டை கொடும், எனக்கு காரை கொடும், எனக்கு பைக்கை கொடும், எனக்கு என்ன பண்ணும்? என் பிள்ளைங்களுக்கு நல்ல கல்யாணத்தை பண்ணி வையும், என் பிள்ளைங்களுக்கு நல்ல குழந்தைங்களை கொடுங்க. இதுக்கு தான் ஜெபம் பண்றோம். இதெல்லாம் எப்ப கிடைக்கும் தெரியுமா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீங்க விசுவாசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த விசுவாசம் இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். சொல்றது புரியுதுங்களா? நீங்க அதுக்கு தனியா ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க விசுவாசத்துக்காக ஜெபம் பண்ணா உங்க விசுவாசம் பெருகும் போது, உங்க விசுவாசம் ஸ்திரப்படும் பொழுது உங்க வாழ்க்கையில இதெல்லாம் தானா நடக்கும். அல்லேலூயா. அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். எனக்கு ஆண்டவரே இந்த வியாதி எப்பதான் மாறுமோ? ஸ்தோத்திரம், இது எப்ப மாறும்? விசுவாசம் பெருக பெருக மாறும். அல்லேலூயா. புரிஞ்சு கொள்ளணும். ரெண்டாவது காரியம், நேரம் இல்லாதனால நான் அடுத்தடுத்த காரியங்களுக்கு நான் கடந்து போறேன். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. என்ன சொல்றாரு? ஜெபம் பண்றவங்க கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஜெபம் பண்ற ஆட்கள், ஜெபம் பண்றேங்க, நான் டெய்லியும் ஒரு அரை மணி நேரமாவது ஜெபம் பண்றேன். ஆவியில ஜெபம் பண்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியில ஜெபம் பண்றேன். ஒரு 2-3 பேர் தான் ஆவியில ஜெபம் பண்றீங்க. ஆவியில ஜெபம் பண்றதுன்னா என்ன? ஆவியில ஜெபம் பண்றதுன்னா என்ன? ஆவிக்குள் ஜெபம் பண்ணி அப்படின்னா, நான் என்னை ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுத்து அவர் எனக்கு எதுக்காக ஜெபிக்க வைக்கிறாரோ அதை ஜெபிப்பதற்கு பேர் தான் ஆவிக்குள்ள ஜெபம் பண்றது. என் விருப்பத்தின்படி ஜெபிக்கிறது அல்ல, அவர் விருப்பத்தின்படி நான் ஜெபிக்கிறதுக்கு பேர் தான் ஆவியில ஜெபம் பண்றது. ஆமா, ஸ்தோத்திரம். ஆவிக்குள்ளாகி அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஆவிக்குள்ளாகி, என்ன சொன்னா, அவர் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். ஆவிக்குள்ளாகினா என்ன அர்த்தம்? வனாந்தரத்துக்கு போகணும்னு இப்ப நான் நினைக்கல, ஆனா அந்த ஆவியானவர், அந்த ஆவியில நிறையும் பொழுது அவர் எங்க போகணும்னு அவர் எனக்கு யோசிக்கிறாரா, அங்க என்ன கொண்டு போறார். இது ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறது. ஜெபிக்கிறது எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாருமே ஜெபம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஜெபங்கள் பெரிய பலனை கொடுக்காது. அப்படிப்பட்ட ஜெபங்கள் ஒரு பெரிய கர்த்தரிடத்திலிருந்து பதில கொண்டு வராது. ஆவியில ஜெபிக்கிற ஜெபங்கள் தான் தேசத்தை அசைக்கும், இந்த உலகத்தை அசைக்கும். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் நமக்கு சொல்றது என்னன்னா, ஆவியில ஜெபம் பண்ணுங்க, ஆவியில ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். நம்ம கருத்தா ஜெபிக்கிறது நல்லது. கருத்தாய் இப்ப எதுக்கு ஜெபிக்கணும்? கருத்தா ஜெபிக்கிறது நல்லது. அதை விட ரொம்ப முக்கியம், இப்ப ஆண்டவர் எதற்காக ஜெபிக்க விரும்புகிறாருங்கிறது ரொம்ப முக்கியம். சொல்லுங்க பாப்போம். காலையில எழுந்த உடனே கொஞ்ச நேரம் பாடல்களை பாடி நம்ம ஆவிக்குள்ள ஆகணும்.
அந்த பாடல்களை பாடி அவரை துதிக்கும் போது நம்மள அவருடைய ஆவி நிரப்ப ஆரம்பிக்கும். அந்த ஆவியில நீங்க நிரம்ப நிரம்ப நீங்க எதுக்கு ஜெபிக்கணுங்கிறத உங்க எண்ணங்களில் அவர் அப்படியே போடுவார். நீங்க அதுக்கு ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த நாள் முழுவதும் கர்த்தர் அற்புதமா உங்களை நடத்துவார். உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன ரொட்டேஷனா என்ன சொன்னா ஒரு ஃபார்மட் வச்சிருக்கிறோம் ஜெபத்துக்குன்னு. ஜெபம்னா இப்படிதான், காலையில எழுந்திரிச்சோன்னே எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஜெபம் பண்ணணும், எங்க பாட்டிக்கு ஜெபம் பண்ணணும், எனக்கு ஜெபம் பண்ணணும், அவ்வளவுதான். ஆசீர்வதியம் இது ஒரு ரெகுலர் செகுலரிசம் மாதிரி ஆயிப்போச்சு. இதல்ல ஆவிக்குள் ஜெபம் பண்ணின்னு சொல்லும் போது கர்த்தர் நடத்துவதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அதுக்குதான் நீங்க கொஞ்ச நேரம் அவரை துதிங்க, வாய் விட்டு மனதார துதிங்க. சொன்னாரு, உன் வாயை விரிவாய் தர, அதை நான் நிரப்புவே. குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறீங்க, என்ன பண்ணுது? அது நல்லா இறுக்கம் முடிக்குது. என்ன பண்றீங்க? திறக்கலனா வச்சு இடிக்கிறீங்க, தர அப்படின்னு இடிக்கிறீங்க. அல்லேலூயா. ஏன்னா திறந்தாதான் என்ன பண்ணும்? ஃபீட் பண்ண முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் அதான் சொல்றாரு, நம்முடைய சிந்தைகளை நம்ம திறக்கணும், நம்முடைய எண்ணங்களை நம்ம திறக்கணும். ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் என்னை நடத்துன்னு சொல்லி நம்ம அந்த நேரத்துல ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மளை நடத்திட்டு போவார். ஆண்டவர் சொல்லுவார், இதுக்காக ஜெபம் பண்ணு, நீ இதுக்காக ஜெபம் பண்ணு. ஆண்டவர் சில காரியங்களை ஞாபகப்படுத்துவார். அப்ப நீங்க அதுக்காக ஜெபிக்கும் பொழுது உங்கள் குடும்பமும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பா இருக்கும், இந்த தேசமும் பாதுகாப்பா இருக்கும், சபையும் பாதுகாப்பா இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில நேரம் ஆண்டவர் சில பேருக்காக ஜெபம் பண்ண சொல்லுவார், சில நேரம் தேசத்துக்காக ஜெபம் பண்ண சொல்லுவார், சில நேரம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜெபம் பண்ண சொல்லுவார். இது என்னத்துக்கு இப்ப நம்ம ஜெபம் பண்றதுக்கு ஏதோ ஜெபம் பண்ணணும்னு சொல்றாரு. யோசிக்க கூடாது, அடுத்த நிமிஷம் ஜெபிக்கணும். அல்லேலூயா. அதை செய்யும் பொழுது அது இன்னைக்கு அநேக உயிரை காக்கக்கூடிய ஒரு ஜெபமா இருக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், இந்த பூமியில ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யறாருன்னா அது பரிசுத்தவான்களுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற பதில் தான். அவர் தானா ஒன்னையும் செஞ்சுட்டு இருக்கிறது இல்லை. நீங்க எதுக்கு ஜெபம் பண்றீங்களோ அதுக்கு அவர் கிரியை செய்யறார். ஜெபத்தை கேட்கிறவர், அவருக்கு பேர் என்னங்க? ஜெபத்தை கேட்கிறவர். அப்ப கேட்கிறவர் என்ன பண்றாருன்னா, நம்ம ஜெபத்தை கேட்டு அதற்கு அவர் பதில் கொடுக்கிறார், அதற்கு அவர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. ஆமா, அதை புரிஞ்சு கொள்ளணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை கிரியை செய்ய வைக்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கணும். சொல்லுங்க, ஆண்டவர் கிரியை செய்யணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஐயா, இந்த பக்கம் சகோதரர்கள் சொல்லுங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யணும்னா நீங்க என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யணும்னா, அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில கிரியை செய்யணும்னா நீங்க ஜெபம் பண்ணணும் பிரதர். அவங்கள பார்த்தே சொல்லுங்க, நீங்க ஜெபம் பண்ணணும்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணாம ஒண்ணும் நடக்காது. ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே செய்யல. எப்படி செய்வாரு? நீங்க எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். இயேசு ஜெபம் பண்ணாரா இல்லையா? ஆதி திருச்சபை ஜெபம் பண்ணுச்சா இல்லையா? தீர்க்கதரிசிகள் ஜெபம் பண்ணார்களா இல்லையா? சாதாரண இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெபம் பண்ணார்களா இல்லையா? அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைச்சதா இல்லையா? வெறும் ஜெபத்துல, ஒரு சின்ன ஜெபத்துல வாழ்க்கையே மாறின எத்தனையோ சரித்திரங்களை வேதத்துல நம்ம வாசிக்க முடியும். காரணம், அது ஜெபத்தினாலே. அவங்க எதை விரும்பி கேட்டாங்களோ கர்த்தர் ஜெபத்துல அதுக்கு பதில் கொடுத்தார். அல்லேலூயா. நிறைய சொல்லலாம். யாபேசுடைய ஜெபத்தை சொல்லலாம், அன்னாளுடைய ஜெபத்தை சொல்லலாம், ஆகாருடைய ஜெபத்தை சொல்லலாம். 100க்கு அதிபதி வந்து தன் வேலைக்காரனுக்காக வேண்டிக் கொண்டான் பாருங்க, ஒரு வார்த்தை சொல்லும், அது ஒரு ஜெபம். அல்லேலூயா. ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணி சொல்லுங்க, எதுக்குள்ள ஜெபம் பண்ணணும்? ஆவிக்குள்ளாக. இப்ப ஆக சொல்லல, ஆவிக்குள்ளாய் ஜெபம் பண்ணி. நீங்க ஜெபம் பண்ணும் போது சொல்றேன், இப்ப ஆவிக்குள்ளாக சொல்லல ங்கிறீங்க. ஆவிக்குள்ளாய் ஜெபம் பண்ணி, ஜெபம் பண்ணும் போது ஆவிக்குள்ள ஆகணும். வசனத்தை கேட்கும் போது ஆவிக்குள்ளாயிடக்கூடாது. 3வது வாரத்துக்கு தூக்கி போடுவார். ரொம்ப அந்த ஆவிக்குள்ள ஆகிறவங்கெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? ஏனோக்கு மாதிரி தூக்கி போடுவார். ஜாக்கிரதை. புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதா? ரொம்ப ஆவிக்குள்ளாகி அவருக்குள்ள பிரசங்க நேரத்திலையும் நடந்துகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க,
ரொம்ப நீ ஏன் இங்க இருக்கிற, ரொம்ப கஷ்டம் உனக்கு, நீ என் கூடயே வந்து தூக்கி போடுவார். அல்லேலூயா. அதனால இங்க எப்போ பிரசங்க நேரத்துல உங்க கண்கள் எப்போ என்ன பண்ணணும், கவனிக்கிறவைகளாயும். அல்லேலூயா. பின்னாடி சொல்லுங்க, அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். விலா எலும்பு எடுத்துருவாரு. அயர்ந்த நித்திரை வந்துச்சுன்னா எது இருக்காது சொல்லுங்க. அயர்ந்த நித்திரை வந்தா அடுத்த நிமிஷம் ஆதாமுக்கு இருந்த ஒரு விலா எலும்பு காணும். ஜாக்கிரதை, தூங்காதீங்க, ஆண்டவரே ஆட்டையை போட்டுருவார். அல்லேலூயா. தூங்கக்கூடாது. அதனால சொன்ன விழித்திருந்து. எப்படி விழித்திருந்து? வேதம் என்ன சொல்லுது? விழித்திருந்து. அல்லேலூயா. ஆமா, ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணி. ஸ்தோத்திரம். எதுக்கு பாட்டு பாடுறது, கையை தட்டுறது, எதுக்கு கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எதுக்கு ஒரு அல்லேலூயாவது சொல்லுங்க, எதுக்கு சொல்றோம்? அது நம்மை தேவனுடைய ஆவிக்குள்ளாக, தேவனுடைய சிந்தைக்குள்ள நம்மளை வழி நடத்தும். அல்லேலூயா. தேவனுடைய எண்ணங்களுக்குள்ள நம்ம வழி நடத்தும். நம்மளுடைய சிந்தைகள் மாறி ஆண்டவருடைய சிந்தை நமக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி அல்லாமல் அவருக்குரியதை யார் அறிவான்? புரியுதுங்களா? ஆவியானவர் நமக்குள்ள செயல்பட ஆரம்பிப்பார். அப்ப நமக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத அவர் லீட் பண்ணுவார், நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுக்காக தான் நம்ம ஆவிக்குள்ள ஜெபம் பண்றது. ஆமென். நல்ல சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஆவிக்குள்ள ஆகி சொல்லாதீங்க, நல்ல மாம்சத்திலேயே நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் தான் சோர்ந்து போகணும், நீங்களாம் சோர்ந்து போக கூடாது. இந்த ஒரு சில காலி சேறுகளை பார்க்கும்போது எங்களுக்குள்ளதான் சோர்வு வரணும். உங்களுக்கு சோர்வு வருது, எதனாலும் தெரியல. அல்லேலூயா. ஆமா, மாம்சத்துல இருந்தோம்னா சோர்வு தானா வந்துடும். ஆவியில நம்ம செயல்படும் பொழுது உற்சாகம் தானா வரும். பிரைஸ் தி லார்ட். சரி, மூன்றாவது காரியம், அவர் தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு, என்ன சொன்னாருங்க? தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு. ஸ்தோத்திரம். இங்க நமக்கு தேவை என்ன? அடுத்தது மூன்றாவது காரியம், எப்படி நம்ம கர்த்தர் நம்முடைய ரட்சிப்பை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய அன்பிலே நாம் நிறைந்திருக்கணும். எப்ப தேவ அன்பு நமக்குள்ள வந்தது சொல்லுங்க பாப்போம். தேவ அன்பு எப்போ நமக்குள்ள வந்தது? ரோமர் 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியினாலே உங்களுடைய இருதயங்களிலே தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அன்பு எதனால ஊற்றப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாழ ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம அன்புள்ளவர்களாம் மாறுவோம். இன்னைக்கு மனுஷன் மிருகமா மாறி வாழ்ந்துட்டு ஏன் வாழ்ந்துட்டு இருக்கிறான்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற காரியங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு என்ன சொன்ன, காது கொடுத்து கேட்க முடியாது. அந்த அளவுக்கு கொடுமையான காரியங்கள், ஜீரணிக்க முடியாத காரியங்கள் நடக்குது. இவ்வளோ கொடூரமா மனுஷன் மாறுறதுக்கு காரணம் என்ன? அன்பு இல்லை. வேதம் சொல்லுது, சுவாப அன்பு இல்லாதவர்களாய் மனிதர்கள் மாறி போவார்கள். ஆனா அந்த அன்பு வரணும்னா என்ன பண்ணணும்? பைபிள் சொல்லுது, தேவனுடைய ஆவி நமக்குள்ள வரும் பொழுது தேவ அன்பு நமக்குள்ள ஊற்றப்படும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தேவ அன்பு நமக்குள்ள செயல்படணும்னா தேவ ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்யணும். தேவனுடைய அன்பு. இன்னைக்கு அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். இன்னைக்கு கிறிஸ்துவை எல்லோருக்கும் பிடிக்குது. காரணம் என்ன தெரியுமா? அவர் அன்பை குறித்து அதிகமா போதிச்சார், அவர் அன்புள்ளவராய் வாழ்ந்தார், அன்பை இந்த பூமிக்கு கொடுத்தார். ஆனா கிறிஸ்தவர்ல நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டது. ஏன்னா பாட்டில் அன்பு இருக்குது, வார்த்தையில் அன்பு இருக்குது, வசனத்தில் அன்பு இருக்குது, வாழ்க்கையில ஒன்றும் கிடையாது. வாழ்க்கையில் என்ன கிடையாது? கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் அன்பே கிடையாது. இன்னைக்கு நீங்க 1 கொரிந்தியர் 13 எடுத்து அன்புக்கு என்ன சுபாவங்கள் இருக்குன்னு எடுத்து வாசி பாருங்க. அதுல எத்தனை உங்ககிட்ட இருக்குது, ஏன்ட்ட இருக்குதுன்னு டிக் பண்ணி பாருங்க. எத்தனை காரியங்கள் நமக்குள்ள இருக்குது. அது எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் தேவ அன்பு நமக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அந்த அன்பு எந்த அளவுக்கு நமக்குள்ள இருக்குங்கிறத நம்ம மெஷர்மெண்ட் பண்றதுக்கு 1 கொரிந்தியர் 13 எடுத்து ஒவ்வொரு வசனமா வாசிங்க பார்ப்போம். ஒவ்வொரு வசனமா அப்படியே வாசிங்க, அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு ஓரளவுக்கு அந்த காரியங்கள் புரிய ஆரம்பிக்கும். 1 கொரிந்தியர்
13ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிங்க. நிதானமா சத்தமா இருமா 4வது வசனத்திலிருந்து நிதானமா சத்தமா நிறுத்தி வாசிங்க. இருங்க பொறுமையா வாசிங்க. என்ன அன்பு நீடிய சாந்தமும், முதல் குணாதிசயம் என்ன இருக்கும்? நீடிய தயவுள்ளது முதல் குணம். அதனுடைய குணம் என்னது? ஆமா ஆமா, ரொம்ப எவர்லாஸ்டிங். என்ன பண்ணணும்? ஒரு பொறுமை. 2வது காரியம் வாசிங்க பாருங்க. 2வது என்ன இல்லை அதுக்கு? ஆமா, யோசிச்சு பாருங்க. என் அக்காவுக்கு ஒன்று கொடுத்துட்டா எனக்கு பத்திட்டு வருது. ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டா எனக்கு என்ன வருது? அவளை வர்ற எரிச்சல்ல, நான் உன் பிள்ளை இல்லையா, நான் உனக்கு ஒன்றும் செய்யலையா? மூத்த குமாரன் வந்து சொன்னா பாரு, எனக்கு என்னைக்காவது ஒரு ஆட்டை கொடுத்தியா? இல்லை ஒரு ஆட்டு குட்டியாவது கொடுத்தியா? பொறாம பாருங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம யோசிச்சு பார்க்கணும். எனக்கு அதை கொடுத்தியா? இது பண்ண பொறாமை இல்லை. அன்புக்கு என்ன கிடையாது சொல்லுங்களேன்? பொறாமப்படாது. அல்லேலூயா. அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, இவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, அது தேவையில்லை. அன்பு அதை பற்றிலாம் யோசிக்காது. 3வது காரியம் யோசிச்சு பாருங்க. என்ன பண்ணாதான்? நம்மளை பற்றி ஒருத்தர் நான் கொடுத்தேன், ஒரு வார்த்தை கூட சொல்லி சிஸ்டர் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குமே. மனுஷரால் அல்ல, தேவனால் புகழப்படணும். யாரால புகழப்படணும்? அவன் தான் உத்தமன் பைபிள் சொல்லுது. மனுஷரால புகழப்படுறதுக்காக நம்ம ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. கர்த்தர் மகிமைப்பட நம்ம காரியத்தை செய்யணும். தேவ அன்புங்கிறது அதுதான். என்ன இவங்க 4 பேர் நல்லது பேசுவாங்க, 4 பேர் அன்னதானம் போடுவான். அதை ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் சோசியல் மீடியாவிலையும் போட்டு இன்றைக்கு 10 பேருக்கு நாங்கள் சாப்பாடு இல்லாதவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம், இன்னைக்கு 20 பேருக்கு நாங்கள் கம்பளி இல்லாதவர்களுக்கு கம்பளி கொடுத்தோம். ஒரு சிலர் நல்ல நோக்கத்தில் செய்கிறாங்க, ஆனால் எல்லாரும் அப்படி செய்யல. இதன் மூலமா என்ன பண்றது? தங்களுக்கு ஒரு பேர். ஐயா எவ்வளவு உதவி பண்றாரு தெரியுமா, ஐயா எத்தனை காரியம் பண்றாரு தெரியுமா, ஏசு எவ்வளவோ பண்ணாரு. பைபிள் சொல்லுது அதை எழுதணும்னா இப்பிரபஞ்சம் பத்தாதுன்னு. எவ்வளவோ செஞ்சாரு, அதை அவர் எழுதல, மற்றவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. அவர் உட்காந்து எழுதிட்டு இருந்தாரா? நான் என்ன பண்ண, நேற்று ஒரு அம்மா அப்படி வந்தது, நடக்க கூட முடியல, அதால அப்படி ஒரு பார்வை தான் பார்த்தேன், அப்படி டக்குன்னு நின்றுச்சு. உடனே எழுதுறாரு ஏசு, நான் பார்த்த பார்வையிலே அந்த அம்மா அப்படி எழுந்து அப்படி நின்றது, அப்படி எழுதுனாரு. எவ்வளவா இருக்குதுங்க. மனுஷங்க எதை பார்த்தாங்களோ அதை தான் அவங்க எழுதி வச்சாங்க. அங்க ஆண்டவர் நமக்கு எதை சொல்ற, அன்பு தன்னை புகழாது. அடுத்தது இருமாப்பாயிராது. என்னவா இருமாப்புனா என்னங்க? கர்வமா? இருமாப்புனா பெருமையில பெருத்து இருக்கிறதுன்னு அர்த்தம். இது பெருமையிலேயே ஆமா, ரொம்ப பெருத்ததுக்கு பேர் தான். அந்த வார்த்தை எங்க பயன்படுத்துவார்னா, இதே 1 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரத்துல பவுல் பயன்படுத்துவார். ஒரு விபச்சாரக்காரனை குறித்து சொல்லும் போது, அவனை நீ சபையை விட்டு விலக்காம அவனை குறித்து நீங்கள் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். என்ன அடைஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் இன்னார் யார் தெரியுமா? நம்ம சபை விசுவாசி. அவர் யார்? அவருக்கு எத்தனை ஒய்ஃபு அதெல்லாம் கேட்காத, ஆனா நம்ம சபை விசுவாசி. இன்னைக்கு நிறைய பேர் பெரிய பெரிய நடிகர்களையும் பெரிய பெரிய ஆட்களையும் நீங்க எப்படி வேணா இருங்க பிரதர், ஆனா சபைக்கு வந்துருங்க, வந்து நில்லுங்க. பாருங்க, இந்த நடிகர் நம்முடைய சபையின் அங்கத்தினர், அவருக்கு நம்ம என்ன பண்றோம்? நம்ம சபையினுடைய அங்கத்தினர் கார்டை நம்ம கொடுக்குறோம், போட்டோ பிடிச்சு போடு பண்ண, அப்பதான் இன்னும் 4 பேர் வருவான். இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அன்பு என்ன பண்ணாதுங்க? இருமாப்பாயிராது. பெருமை பெருத்து இருக்காது பெருமையில. அல்லேலூயா. என்ன, நீங்க படிக்க நிறைய விஷயம் அயோக்கியமானதை செய்யாது. என்னங்க? அயோக்கியமானதை செய்யாது. அயோக்கியம்னா என்னங்க? யோக்கியத்திற்கு எதிர்காரியம் தான் அயோக்கியம். அப்படின்னா என்ன?
முறையற்ற முறையில செய்யப்படுற காரியம், அயோக்கியமானது முறையற்ற முறையில செய்யற காரியம். யோக்கியம்னா ஒரு நியாயமானபடி அல்லது ஒரு சரியானபடி செய்யற காரியம். அயோக்கியம்னா அதுக்கு எதிராக செய்யப்படுற ஒரு காரியம். அல்லேலூயா. அடுத்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. என்ன பண்ணாதான்? சினமடையாது. காந்தியடிகள் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா அவரை பத்தி பேசுதுன்னா, அவர் அன்புள்ளவராக இருந்தார். அவருடைய அன்பை பத்தி பேசுறாங்க. அந்த அன்பு அவர் எப்படி அவருக்குள்ள வந்ததுன்னு சொல்றாரு. நான் இயேசுவின் மலை பிரசங்கங்களை படித்து அந்த மலை பிரசங்கத்திலிருந்து தேவனுடைய அன்பை அவர் என்ன கற்றுக்கொண்டு அந்த அன்பின் வழியாய் இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார். துப்பாக்கி முனையில ஆங்கிலேயர்கள் எதிர்த்து நின்ற பொழுதும் எந்த ஒரு ஆயுதத்தையும் தூக்காம அன்பினாலே அவர்களை எதிர்த்து நின்றாங்க. அல்லேலூயா. இந்த அன்புக்கு அழிவில்லை என்கிறத அவங்க புரிஞ்சு கொண்டாங்க. அல்லேலூயா. அன்பை ஒரு காலம் அழிக்க முடியாது. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் அதை தான் சொல்லுது. எந்த தண்ணீரும் அதை அவிழ்க்க மாட்டாது. என்ன பண்ண முடியாது? அன்பை எந்த மரணமும் அதை அவிழ்த்து போட முடியாது. அன்பு அவ்வளவு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். அல்லேலூயா. இன்னைக்கு வாயில நிறைய பேருக்கு அன்பு இருக்குது. நான் உங்களை எப்படி நேசிக்கிறேன் தெரியுமா? நான் நேசிக்கிற மாதிரி யாராவது நேசிப்பாங்களா? உண்மையான அன்பு என்ன? சிலுவையில இயேசு காமிச்சார். நான் இருக்கிறதுலே மோசமான துரோகி, நான் மோசமான பாவி, நான் கெட்டவன், எனக்காக தன் ஜீவனை கொடுத்து தன்னுடைய ஸ்தானத்தை கொடுத்து எனக்காக எல்லாத்தையும் கொடுத்து அவர் தரித்திரரானாரே, அதான் உண்மையான அன்பு. ஒருவேளை நீங்க நல்லவனா உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒருத்தர் நடந்தா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தர் நடந்தா அவருக்கு ஏதாவது நீங்க செய்வீங்க. பைபிள் சொல்லுது, நல்லவனுக்கு ஒரு வேளை ஒருத்தன் உதவி செய்வான். நம்ம கெட்டவனா இருக்கும் போது அவனை நேசிக்கிற ஒரு உள்ள வந்து அதான் உண்மையான அன்பு. வீட்டுல கூட பாக்குறோம், வீட்டுல ஏதாவது ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் வரட்டும், ஒரு வாய் தகராறு வரட்டும், அன்புன்னு பேசுறீங்களே, உடனே அழகா கொண்டு வந்து புருஷருக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு சூப்பரா பிடிச்ச சாப்பாட்டை செஞ்சு கொண்டு வந்து வச்சிருவீங்களா? சொல்லுமா, பிடிச்ச சாப்பாட்டை கொண்டு வந்து வச்சிருவீங்களா? வைக்க மாட்டீங்க. உண்மையான அன்பு இருந்தா கொண்டு வந்து வைப்போம். அந்த தெய்வ அன்பு. சாப்பாடா எங்கேயாவது யாராவது போடுவாங்க, போய் சாப்பிடு, இல்ல எங்கேயா போய் தின்னு, இங்கேயா வர? உண்மையான அன்பு அது. ஆண்டவர் சொன்னார், தன்னை குத்தினவனை பார்த்து சொன்னார் இவர்களுக்கு மன்னியும் சொன்னார். நான் கொன்னவனை பார்த்து சொன்னார், அதான் உண்மையான அன்பு. அல்லேலூயா. சினமடையாது. பைபிள் அங்க பாருங்க, அடுத்தடுத்து பாருங்க. அசோத்திரம், அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இதுக்காக நம்ம போயிட்டு இருக்கிறோம், இந்த லெவல் அடைய போயிட்டு இருக்கிறோம். ஆனா முயற்சி பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, முயற்சி பண்ணணும். இந்த அன்பு சாதாரண விஷயம் கிடையாது, அந்த குணம் அந்த லெவல் அடைகிறதுக்கு. ஆனா அதுக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய அன்பை எனக்குள்ள ஊற்றும். அல்லேலூயா. உங்கள் அன்பை எனக்கு தாரும். ஆமென். நம்ம அந்த உணர்வு நமக்குள்ள வரணும். பிரைஸ் தி லார்ட். சரி, நம்ம திரும்ப இப்போ அந்த பழைய மைய வசனத்துக்கு நம்ம வந்துடலாம். தேவ அன்பிலே நம்ம என்ன பண்ணணும்? பெருகி இருக்கணும். நம்முடைய குடும்பத்துல நாம் அன்புள்ளவர்கள் என்று நம்ம சாட்சி பெறணும். சமுதாயத்துல நம்ம அன்புள்ளவர்கள் சாட்சி பெறணும். நிறைய பேர் சமுதாயத்துல அன்புள்ளவர்களா சாட்சி பெறுறாங்க. வெளியே வந்தாங்கன்னா பாத்தீங்கன்னா அப்படியே ஐயாவை பார்த்தா சாந்த சொருபி என்ன பண்ணுவாங்க? அப்படிதான் இயேசு கிறிஸ்துவின் மறு உருவம் மாதிரி இருப்பார். வெளியே வந்தாருன்னா குழந்தைங்களை பார்த்தா தூக்கிடுவார், டக்குன்னு அப்படியே கொஞ்சுவாரு. அங்க சகோதரிகள் கொஞ்சம் அப்படின்னாங்கன்னா உடனே சிஸ்டர் பார்த்துன்னுவாரு, இதெல்லாம் சொல்லுவார். ஆனா வீட்டுக்குள்ள போனா அன்பு எப்படி இருக்கும்? வேற மாதிரி இருக்கும். வீட்டில் நீங்கள் எப்படிப்பட்ட அன்புள்ளவர்கள் சாட்சி பெற்றிருக்கிறீங்களா? சபையில சாட்சி பெற்றிருக்கிறீங்களா நீங்கள் அன்புள்ளவர்கள்னு? தேவன் உங்களை குறித்து சொல்லணும், நீங்கள் அன்புள்ளவர்கள் சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நமக்கு அது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். சரி, யூதா நிருபத்துல அடுத்து நம்ம பார்க்கிறோம், நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்க. அடுத்தது என்ன பெறணுங்க? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எதை பெறணும்? இரக்கத்தை பெற காத்திருக்கணும். அல்லேலூயா.
இரக்கம் நமக்கு ரொம்ப அவசியம். இந்த உலகத்துல ரொம்ப அழகா பவுல் சொல்றாரு, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தெய்வத்தாலே ஆகும். ஆண்டவர் சொல்றாரு, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமா. யாருக்கு இரக்கம் செய்வாரு? பைபிள் சொல்லுது, எனக்கு பயந்த கற்பனை வழி நடக்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்வேங்கிறார். யாருக்கு இரக்கம் செய்யறாரு? அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைகொண்டா கர்த்தருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும். ரல்லிலே சொல்ல மாட்டீங்களா? தேவனுடைய இரக்கம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்க வாழ்க்கையில முடியாதது கூட முடியும், சாத்தியம் அல்லாதது சாத்தியமாகும். அல்லேலூயா. தேவனுடைய இரக்கத்தை பெறணும். இன்னைக்கு ஸ்தோத்திரம், எதையோ பெறுவதற்கு நம்ம முயற்சிக்கிறோம். அவர் ஒரு கையெழுத்து போட்டாருன்னு வச்சுக்க பிரதர், அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்மள கையிலே பிடிக்க முடியாது, அதனாலதான் போட மாட்டாரு. தெரியும் கையில பிடிக்க முடியாதுன்னு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேற எப்படி என்னதான் பண்றது? ஸ்தோத்திரம். என்னென்னமோ தலைகீழ நின்று பார்த்துட்டோம் பிரதர். மனுஷன் அசைகிற மாதிரியே தெரியல. மனுஷன் அசையணும்னா தேவ இரக்கம் என் மேல வரணும். அல்லேலூயா. சொல்ற ஒரு விஷயம் கவனிச்சு பாருங்க. நெகேமியா, எஸ்ராலாம் சொல்ற ஒரு வார்த்தை, கர்த்தருடைய கரம் என் மேல் தயவா இருந்தது, ராஜா நான் கேட்டதை எல்லாம் கொடுத்தா. கர்த்தருடைய இரக்கம் உங்களுக்கு இருந்தாதான் நீங்க எதிர்பார்க்கிற எந்த ஒரு காரியத்தையும் உங்களுக்கு மற்றவர்களிடத்துல இருந்து பெற முடியும். கர்த்தர் எனக்கு தயவு செய்யும் பொழுது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். யார் சூழ்ந்து கொள்வாங்க? சொல்லுங்க, யார் சூழ்ந்து கொள்வா? நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வாங்க. என்னை சுத்தி எல்லாம் ஒருத்தன் கூட நல்லவங்க கிடையாது பிரதர், எல்லாம் பொல்லாத பயலுங்க. என்னது? ஆமா, ஸ்தோத்திரம். ஒருத்தர் கூட நல்லவங்க கிடையாது. ஏன் நல்லவங்க இல்லை? ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவன் சத்துருக்களும் அவன் சமாதானமாகபடி செய்வார்ன்னு இருக்குது. அப்ப உங்க வழி இன்னும் சரியா இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் உங்களை சுத்தி என்ன யார் இருக்கிறா? சொல்லுங்க, யார் இருக்கா? ஆமா, உலகத்தின் நல்லவர்கள் எல்லாம் உங்க பக்கத்துல இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க நல்லவங்க கிடையாது. நீ யார் என்று சொல், உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்பதை நான் சொல்றேன்னு உலகத்துல ஒரு பழமொழி உண்டு. புரியுதுங்களா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பேரை சொன்னா போதும், நீ நல்லவனா கெட்டவனா யோசிச்சு பாருங்களேன். இது கூடயா போய் சேர்ற? என் பிள்ளைங்க கெட்டதே யாரால தான்? என்ன சொல்றோம்? இதனால என் பிள்ளைங்க இதானதே உங்களால தான் சொல்றேன் இல்லையா? ஏன்? அது மட்டும் இல்லைன்னா இப்படி இருந்திருப்பாங்க. ஸ்தோத்திரம். நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் நல்லவர்கள் நம்ம பக்கத்துல இல்லை? நல்லவர்கள் நம்ம பக்கத்துல வேணும்னா தேவனுடைய தயவு நம்ம மேல இருக்கணும், இரக்கம் நம்ம மேல இருக்கணும். அல்லேலூயா. போகிற இடத்துல ஒரு 4 இடத்துல நமக்கு நம்ம எதிர்பார்க்கிற காரியம் நடக்கணும்னா ஆண்டவருடைய இரக்கம் நம்ம மேல இருக்கணும். தானியேலும் அவன் நண்பர்களும் சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லணும்னு ராஜா சொல்லிட்டார், இல்லைன்னா கொல்லப்படுவாங்க. இப்போ வேதம் என்ன தெளிவா சொல்லுது? தானியேல் 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது அங்க சொல்லியிருக்கோம், அவன் நண்பர்களும் அவனும் இரவில் அந்த ராத்திரி நேரத்துல தேவ இரக்கத்தை பெறும்படியாய் அவங்க உட்கார்ந்து இருந்தாங்க. என்னத்தை? எதை பெறுறதுக்கு? சொப்பனத்தை விளக்கம் சொல்றதுக்கு இல்ல, இரக்கத்தை பெற உட்கார்ந்தாங்க. பைபிள் சொல்லுது, சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் கர்த்தர் விளக்கினார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிங்க. தேவனுடைய இரக்கம் அவனை காப்பாத்துச்சு, அவன் நண்பர்களை காப்பாத்துச்சு, அந்த பாபிலோன்ல இருந்த மற்ற ஞானிகளை காப்பாத்துச்சு. கொஞ்சம் எல்லாரும் நல்லா கையை தட்டி எழுந்து என்ன பாருங்க. என்ன நைட்டு வேலைக்கு போயிட்டு வந்தீங்களா, இல்ல நைட் ஜபத்துக்கு ஏதாவது போயிட்டு வந்தீங்களா? சிஎஸ்கே மேட்சா? நான் தூங்கும் போது 1 மணி மேட்ச் பார்த்துட்டு இல்லை, ஜோமெண்ட் இங்க வந்து நின்றுருக்கேன். காலையில 5:30 எந்திரிச்சேன். தேவனுடைய இரக்கத்தை பெறதான் இங்க உட்கார்ந்துருக்கு. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும், இரக்கத்தை கண்டடையும்படி கிருபாசன தண்டை தைரியமா. ஏன் சபைக்கு வரோம்? ஏன் சபைக்கு வரோம்? தேவனுடைய இரக்கத்தை பெறும்படி. சொல்லுங்க, எதுக்கு சபைக்கு வரணும்? தேவனுடைய இரக்கத்தை பெறும்படி.
ஏமா சபைக்கு வாங்கன்னு ஏன் கூப்பிடுறோம்? அப்பதான் தேவனுடைய இரக்கம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. இதை புரிஞ்சுக்கொள்ளணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது புரியுறது இல்லை. ஒண்ணுமே நடக்க மாட்டேது. எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? ஒன்றும் நடக்காது. நடந்தாலும் மோசமானது தான் நடக்கும். ஏன்னா தேவ இரக்கம் நம்ம மேல இல்லை, தேவ தயவு இல்லை. பைபிள் சொல்லுது, ஸ்தோத்திரம், நீதிமான்கள் நம்மளை சூழ்ந்து கொள்றாங்கன்னா அப்பதானே நல்லவங்க வருவாங்க, நல்லது செய்வாங்க. அல்லேலூயா. ஏன் அப்புறம் இல்லைன்னா கெட்டவங்க தான் வருவாங்க, கெட்டது தான் செய்வாங்க நமக்கு. அல்லேலூயா. ஆமா, கூட இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வாழ்றவங்களா இருந்தாலும் சரி, நம்ம பெற்றவங்களா இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம், நமக்கு நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. எப்ப நல்லவங்களா இருப்பாங்களா? சங்கீதம் 128 என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயந்து அவர் கற்பனைகளில் பிரியமா இருந்து. அவனுக்கு அவன் மனைவி எப்படி இருப்பான்? வீட்டோரத்துல திராட்சை செடி, பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க. இவ்விதமாக அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். எவன் கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு யோசிப்பார், ஸ்தோத்திரம், கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி பிரதர். என்ன வெடி? கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி பிரதர். ஐயோ, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படிதான் தெரியுமோ, என்னை பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு அப்படியே ஒரு மாறி போறாங்க பிரதர். ஸ்தோத்திரம், தேவ இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தினால கிடைக்கிறது ஒருவேளை வெண்கல பதக்கத்துக்கு சமமா இருக்கலாம். உங்களுடைய பிரயாசத்தினால உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு வெள்ளி பதக்கத்துக்கு சமமா இருக்கலாம். ஆனா தேவனுடைய இரக்கத்தினால கிடைக்கிறது தங்க பதக்கத்துக்கு சமம். அல்லேலூயா, அல்லேலூயா. 1-2 வருஷம் பிரைஸ் கொடுக்குறாங்க இல்லையா? அதுல சொல்லுவாங்க, ஒருவேளை உலகத்துல உங்களுக்கு கிடைக்கிறது வெண்கலம், நீங்க பிரயாசப்பட்டா வெள்ளி கிடைக்கும், ஆனா கர்த்தருடைய இரக்கம் இருந்தா தங்கம் கிடைக்கும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமா, விலையேற பெற்றதை தேவ இரக்கம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அல்லேலூயா. அடுத்தது நம்ம பார்க்கிறோம், அடுத்த வசனம் கொடுப்போம். பகுத்தறிவு உள்ளவர்களாய் இருந்து சிலர் இரக்கம் பாராட்டி சிலர் அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து. அடுத்த வசனம் போடுங்க. மாம்சத்தால் கரைபட்டு இருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். அடுத்து என்ன பண்ணணும்? கரைபட்டு இருக்கிற வஸ்திரத்தை, வஸ்திரம் இங்க சொல்றது நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் அல்ல. இது எதை சொல்லுதுன்னா உலக வாழ்க்கையை சொல்லுது. என்னது? மாம்சம் என்பது உலகத்தை குறிக்குது, கரைபட்ட அந்த வஸ்திரம்ங்கிறது வாழ்க்கையை குறிக்குது. அல்லேலூயா. அப்போ உலகத்தினால் உண்டாகிற அந்த வாழ்க்கையினாலே நீங்கள் கரைபடாதபடி உங்களை காத்து கொண்டு வாழ வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அவர்கள் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை உரியவர்களாய் மாறணும். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் என்று இன்னைக்கு நம்மளா சொல்லிக்கிறோம். உலகத்துல இருக்கிறவங்க சொல்றாங்களா? நீங்க வேலைக்கு போற இடத்துல உங்களை சொல்றாங்களா அவங்க கிறிஸ்தவங்க, ரொம்ப நல்லவங்க அப்படின்னு எத்தனை பேரை சொல்றாங்க? அவங்க கிறிஸ்தவங்க, பொய்யே பேச மாட்டாங்க, எத்தனை பேர் சொல்றாங்க? முகம் சுருங்கிடுது பாருங்க. பொய்யின்னு சுருங்கிடுது. பொய் பேசுறது பாவங்கிறது இன்னைக்கு கிறிஸ்தவத்துல ஒரு என்ன சொன்னா மறைஞ்சு போன ஒரு காரியம் ஆயிடுச்சு. பொய் பேசக்கூடாது, உண்மை உள்ளவர்களா இருக்கணுங்கிறது தான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது. இன்னைக்கு நிறைய ஆட்களே பொய் சொல்றாங்க, ஊழியர்கள் பொய் சொல்றாங்க, பிரசங்கத்திலே பொய் தான். நான் கடந்த நேற்று ராத்திரியெல்லாம் உங்களுக்காக விழித்திருந்து ஜெபித்த பொழுது, ராத்திரியெல்லாம் விழித்திருந்து ஜெபித்தார, உடனே நீங்க நினைச்சீங்க, ஐயோ ஐயா நமக்காக எப்படிலாம் ஜெபம் பண்ணாரு. உடனே கேட்டதெல்லாம் வாரி வாரி என்ன பண்ணுவீங்க? ஆனா உண்மையா ஜெபிக்கிறவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காதங்க. அல்லேலூயா. எங்கேயோ ஒருத்தர் உட்காந்துட்டு சொல்லுவார், இப்போ அவர் ஒரு அரை மூட்டை லெட்டரை கொட்டி வச்சுக்கிட்டு உங்களுக்காக ஐயா தினமும் தவறாமல் என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு. அவ்வளோதான். 10 நிமிஷம் கழிச்சு வீடியோ முடிஞ்சுதாப்பா, எல்லாத்தையும் எடுத்து ஓரவை, தூக்கி போடு. அதுக்கு ஒரு 10 பேர் ஆளுக்கு வேலைக்கு வச்சிருக்காங்க. எதுக்கு? நீங்க போட்ட லெட்டருக்கெல்லாம் பதில் போட்டு ஐயாவுடைய கையெழுத்தை ஜெராக்ஸ் பண்ணி அனுப்புறதுக்கு. அதுல கூட அவர் கையெழுத்து போட மாட்டார், ஜெராக்ஸ் பண்ணி அனுப்புவாங்க. புரியுதுங்களா? இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ளணும், உலகத்தினால் நாம் கரைபடாதபடிக்கு, பண ஆசை
ஒரு பாவங்கிறத இன்னைக்கு தேவ சபை உணரல. தெரியுதுங்களா? பணம் எல்லாத்துக்கும் அவசியம். பணம் இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியாது. இன்னைக்கு எல்லா ஊழியத்தையும் பணம் இல்லைன்னா செய்ய முடியுமா? செய்ய முடியாது. பணம் தேவைதான். ஆனா பண ஆசை பாவம். வேதம் என்ன சொல்லுது? பண ஆசை பாவம். அளவுக்கு மீறி என் தேவைகளுக்கு மிஞ்சி நான் ஆசைப்படுறது பாவம். ஆண்டவரே எனக்கு வீடு இல்லை, வீடு கொடுங்கன்னு கேட்கறது தப்பே கிடையாது. ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு வாகனம் கொடுங்கன்னு கேட்கறது தப்பு இல்லை. ஆல்ரெடி எனக்கு 4 வீடு இருக்குது. ஆண்டவரே இன்னும் எனக்கு அந்த பெரிய வீடு அது கிடைச்சதுன்னா நல்லா இருக்கு ஆண்டவரே. அதுதான் ஆசை, இச்சை. அல்லேலூயா. ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் போயிருக்கிறோம். ஒருத்தர் வந்தாரு, எல்லாம் போய் நின்று வண்டியெல்லாம் நிறுத்திட்டு எல்லாம் ரெடி பண்ணி தலையை வாரிட்டு இருக்கோம், ஹெல்மெட்டை கட்டிட்டு. அப்போ ஒருத்தர் திடீர்னு என்ன பண்ணார், பக்கத்துல இருந்தவர், கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும் அப்படின்னு பக்கத்துல கார்ல கை வச்சு இயேசுவின் நாமத்தில் சுதந்திரிக்கிறேன். அது இயேசுவின் நாமத்தில் பக்கத்து காரு கை வச்சு ஜெபம் பண்ணார். யார் காருன்னா வந்திருக்கிற பிரசங்கியாரோட கார். யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கு பாருங்க. பிறருக்கு உண்டான யாதொன்றையும் இச்சையாக இருப்பாயாக. அது மாதிரி எனக்கு ஒண்ணு தேவை ஆண்டவரை, ஜெபம் பண்றது தப்பு இல்லை, அதை எடுத்து என்கிட்ட கொடுத்துருங்க ஆண்டவரு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன சொன்னா அது எப்படின்னு தெரியல. சிலருக்கு கல்யாணம்னா அடுத்தவங்க மனைவி மேலதான் இவர் என்ன ஆயிடும். என்னது, அந்த சிஸ்டர் எப்படிலாம் அன்பா பேசுறாங்க தெரியுமா? அந்த பிரதர் பாருங்க குடும்பத்தை எப்படி பார்க்குறாரு. அந்த பிரதரு எப்படி பார்க்குறாரு பாருங்க. நீங்களே இருக்கிறீங்களே. அந்த சிஸ்டர் பாரு எப்படி சமையல் பண்றாங்க. நமக்கு வந்து வாட்ச் இருக்குது, வேற வழி என்ன, வேற வழியே இல்லை சொல்லுவாங்க. அந்த வீட்டில் அந்த பசங்களை பார்த்தியா எப்படி இருக்கிறாங்க. நமக்கு 2 வந்து பிறந்திருக்குது, நமக்கும் 2 வந்து பிறந்திருக்குது. ஒன்றுத்துக்கு லாக்கி இல்லை. நம்ம கண்ணெல்லாம் எங்கே தான் இருக்குது, இக்கரைக்கு அக்கறை பச்சை. அங்கே போய் நின்று ஒரு 10 நாள் வாழ்ந்தாதான் தெரியும் அது எவ்வளவோ மேலுன்னு. புரியுதுங்களா? நிறைய பேருக்கு சில பேருடைய குணத்தை நான் பார்த்துருக்குறேன். சில பேர் அப்படியே இருப்பாங்க. இந்த ஊரில் இங்கே ஒரு கொஞ்ச நாள் இருப்பாங்க, உடனே இங்கே போர் அடிச்சு போயிடும், உடனே வேற எங்கேயாவது போவாங்க. அங்கே கொஞ்ச நாள் இருப்பாங்க, அங்கே கொஞ்சம் போர் அடிச்சோன்னு அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, இன்னொரு இடத்துக்கு போவாங்க. வேலையிலையும் இப்படி தான் இருப்பாங்க, இருக்கிற இடத்துலையும் இப்படி தான் இருப்பாங்க. சிஸ்டர் இப்போ எங்கே இருக்கிறீங்க? இப்போ நான் அண்ணா நகரில் இருக்கிறேன். அடுத்து எங்கே இருப்பீங்க? ஆமாம் தாம்பரத்தில் போகிறோம் பிரதர். அடுத்தது நரகத்துக்கு தான் போயிட்டே இரு. அண்ணா சொன்னார், நான் கொடுத்த இந்த இடத்துல நீ தங்கி இங்கேயே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். சும்மா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்க கூடாது. நிறைய பேருக்கு அலைஞ்சு திரியறது தான் வேலை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம புரிஞ்சு கொள்ளணும், வஸ்திரம் கரைபற்றக்கூடாது, காத்து கொள்ளணும். மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குது, ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கணும். மற்றவர்களுக்கு முன்பாக பண விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க உங்களுடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எதை வேணா பேசலாம் முன்ன, இப்ப அப்படி பேச முடியாது. ரொம்ப ஞானமா, ரொம்ப கண்ணியமா, ரொம்ப கவனமா நீங்க பேச வேண்டியது அவசியமா இருக்குது. ஏன்னா நாம் தேவனுடைய ஸ்தோத்திர பிள்ளைகளா இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கண்ணை திறந்து பாருங்கம்மா. கண்ணை மூடிக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்கிருந்து அப்புறம் ஆமா இப்பதான் சொன்ன வாயை பத்தி பேசணும்னு. ஆமா, அன்பு சினமடையாது. எனக்கு இன்னும் அன்பு வரல, எனக்கு இன்னும் அன்பு வரல, ஜாக்கிரதை. ஒரு 1/2 மணி நேரம் உங்களால உட்கார முடியல, 1 மணி நேரம் உட்காந்து தேவனுடைய வசனத்தை கேட்கல, கண்ணை மூடி 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 என்னமோ திறக்கிறீங்க. ஸ்தோத்திரம். எங்க பலவீனம் உங்களுக்கு என்ன பண்ணுறதா தெரியும். ஓஹோ, நாங்கள் ரொம்ப பலவீனமானவர்கள். நாங்கள் என்ன மாத்திரை சாப்பிட்டுட்டு, நீங்கள் உட்காந்து பாருங்க பிரதர், எத்தனை மாத்திரை சாப்பிட்டுட்டு என்ன உட்காருங்க. ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஆமாம், ஸ்தோத்திரம். டிவி பார்க்கும்போது மட்டும் மாத்திரை வேலை செய்ய மாட்டுது. என்ன மாத்திரை போட்டாலும் நைட்டு 11 மணி ஆனாலும் 10 உருண்டாலும் தூக்கம் வர மாட்டுது. மாத்திரை போட்டுக்கிட்டே உருண்டாலும் அவன் சொல்றாரு, தூக்கம் வருதுங்களா டாக்டர் கேட்குறாரு. வரல, இந்தாங்க 2 மாத்திரை போட்டுங்க நைட்டு.
அதெல்லாம் ஏன் போடுறீங்க? சர்ச்சுக்கு வந்துருங்க. நான் பேசிக்கினே இருக்கிறேன், வீடியோவை போட சொல்லிடுறேன். நீங்க இப்படி உட்காந்துக்குங்க, நான் வீடியோவை தம்பிக்கிட்ட சொல்லி போடுறா தம்பின்னு சொல்லிடுறேன். வீடியோ ப்ளே பண்ணுவாங்க, நீங்க அதை கேட்டீங்கன்னா ஆனந்தம் மயக்கம் அடைந்து இன்பக்கானால் ஏகிடுவே. இப்போ ஒரு பாட்டு ஃபேமஸ் ஆகி போச்சு. ஒரு காலத்துல நல்ல பாட்டு வீட்டுல பாடி 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 இப்போ ஒருத்தர் பாடினாரு, நல்லா பாடினாரு. அதை பாடி இப்போ ஃபேமஸ் ஆனவன எங்க பாடினாலும் யாரு பார்த்தாலும் அந்த பாட்டை பாடிட்டு இருக்கிறான். பரலோகமே என் சொந்தமே. ஏன் தெரியுதா? ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு, தூக்க போறாரு மொத்தமா. அல்லேலூயா. ஆமா, இப்பதான் எல்லாருக்கும் அந்த பாட்டை பத்தியா தெரியுது. பாடு, எல்லாரும் பாடு பாடு. இப்போ எல்லாரும் ரீல்ஸ். இப்போ பரலோக கொஞ்ச நாள் இந்த ரீல்ஸ்ல பல பல இந்த ஏதோ பாட்டுங்கெல்லாம் ஃபேமஸ் ஆகுற மாதிரி இப்போ இந்த பாட்டு கிறிஸ்தவத்துல ஃபேமஸ் ஆகி போச்சு. இப்போ யாரு பார்த்தாலும் பரலோகமே என் சொந்தமே என்று காண்பே. இப்பதான் பரலோக ஞாபகமே வருது. என்று காண்பேனும் சோத்திரம். அவ்வளவுதான், சொல்லிட்டல்ல. ஏசப்ப ஆவியை ஒப்பு கொடுத்தாரா தூக்கிடுவார். நீ கேட்ட ஆசையா கேட்டுட்ட, கேட்டதை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். நல்லா உணர்ந்து பாடுங்க, நல்லா ஆவியில நிரம்பி பாடுனீங்கன்னா சீக்கிரம் ப்ரொமோஷன் கிடைச்சிடும். ஆமா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். இப்போ 2-3 பேர் போன மாதிரி தான் இருக்குது. ஸ்தோத்திரம். தொட்டு பார்த்துங்க, பக்கத்துல இருக்கிறோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இருக்கிறீங்களா? ஹலோ, இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, வஸ்திரம் கரைபற்றக்கூடாது. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு ஒரு பாஸ்டர் ஒருத்தங்க அவங்க திடீர்னு ஒரு மரணம் அடைஞ்சிட்டாங்க. அப்போ தேவனுடைய சமூகத்துல போய் நிற்கிற ஒரு நிலைமை அவருக்கு வந்திருக்கு. சாட்சி சொன்னார். அப்போ அந்த நிலைமையில அங்க இருக்கிற சில காட்சிகளை பார்த்துருக்கிறாரு. அங்க இருக்கிற அநேகர் வஸ்திரங்கள் கரைப்பட்டவர்களும் வஸ்திரம் இல்லாதவர்களுமாய் தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்திலிருந்து அவர்கள் தள்ளப்படுகிறத பார்க்கிறார். வஸ்திரம் இல்லை. ஆண்டவர் வெண் வஸ்திரத்தை என்னிடத்தில் கேட்டு வாங்கிக்கொள்னு சொல்றார். வஸ்திரத்தை கரைப்படுத்திடக்கூடாது. கொடுத்த அந்த ரட்சிப்பை, அந்த வாழ்க்கைய, ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்திடக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, ஸோ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவர் திரும்பவும் ஆண்டவர் கிருபையினால அவருக்கு உயிர் வந்துருச்சு. வந்து சொல்றாரு, பிரதர், அந்த காட்சியை பார்த்ததுலேருந்து எனக்கு தூக்கம் கிடையாது. இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கையெல்லாம் சொல்ல போனா ஒரு நல்ல ஒரு கர்த்தர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை இல்லை. இதை விட இன்னும் நம்ம சீரா ஒழுக்கமா வாழ வேண்டியது அவசியம். கர்த்தர் கொடுத்த வஸ்திரத்தை கரைபடாதபடி காத்துக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆமா, நம்ம எப்படி எல்லாம் பண்ணணுமோ அப்படியெல்லாம் பண்ணி என்னென்னமோ பண்றோம். அல்லேலூயா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ரொம்ப என்ன சொல்லிடுச்சு பைபிள்? ரொம்ப தெளிவா சொல்லுது. உலகத்துல யார் எப்படி வேணா வாழட்டும், உலகத்துல யார் எப்படி வேணா இருக்கட்டும், நான் தேவ பிள்ளை, நான் இப்படிதான் இருப்பேன். அதுதான் வஸ்திரத்தை கரைப்படுத்தாம வாழ்றான். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல்ல பேண்ட் தைச்சு போடுறதுக்கு பிடிக்கும். நிறைய ஸ்டைல் இருக்கு, அதுல நிறைய மாடல்ஸ் இருக்கு. சிலருக்கு சில மாடல் பிடிக்கும், அந்த மாதிரி தைச்சு. உலகம் என்ன சொல்லுதுன்னு போட மாட்டாங்க. இவங்களுக்கு எது கம்ஃபர்ட்டா இருக்கோ, இவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை தைச்சு போட்டுட்டு இருப்பாங்க. அம்மாவா இல்லைங்களா? ஸோ இன்றைக்கும் பழைய சினிமா நடிகர்களை போல ட்ரெஸ் பண்ற ஆட்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க. எப்ப நான் சொல்றது, எங்க தாத்தா காலத்துல வாழ்ந்த சினிமா நடிகர்கள் மாதிரி இன்னைக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு சுற்றுற ஆட்கள் இருக்கிறாங்க. இந்த காலத்திலையும் யோசிச்சு பாருங்க. அவங்க உலகம் என்ன நினைக்குதுன்னு யோசிக்கல. தான் அந்த அவங்க மாதிரி இருக்கிறன்னா, வேதம் நம்மளை அப்படிதான் பாக்குது, பரலோகம் அப்படிதான் பாக்குது. உலகம் என்ன நினைக்குதுன்னு யோசிக்காதீங்க. பரலோகம் நம்மளை குறிச்சு என்ன நினைக்கும்? பரலோகம் நம்மளை குறிச்சு என்ன சாட்சி சொல்லும்? அல்லேலூயா. இந்த வஸ்திரம் கரைப்படக்கூடாது எந்த விதத்திலும். எங்க பைபிள் காலேஜ் டீச்சர் அடிக்கடி சொல்லுவாரு, நீங்க ஊழியத்துக்கு வந்தீங்கன்னா நாக்கு மேல பல்ல போட்டு ஒருத்தர் உங்க ஊழியத்தை பத்தி பேசக்கூடாது. பாஸ்ட் அப்படி பண்ணிட்டாரு, பாஸ்ட் இப்படி பண்ணிட்டாரு, பாஸ்ட் இதை செஞ்சிட்டாருன்னு அப்படின்னு ஒருத்தரும் ஒரு வார்த்தையும் சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா. நீங்க எல்லாருக்கும் சமமா, எல்லாரையும் சரிசமமா நடத்தணும். அல்லேலூயா. மாய்மாலம் பண்ணக்கூடாது. இழிவான ஆதாயத்துக்காய் ஊழியம் செய்கிறவர்களா இருக்கக்கூடாது. ஒருத்தர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காணிக்க கொடுத்தா அவர் என்ன செஞ்சாலும் சோத்திரம் பிரதர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருத்தர் காணிக்க கொடுக்கணும்னா ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அவங்கள போட்டு ஒரு வழி ஆக்குறது அப்படி பண்ணக்கூடாது.
அல்லேலூயா. நம்ம வஸ்திரத்தை கரைபடாம நம்ம பார்த்துக்கொள்ளணும். பரலோகம் அதை எதிர்பார்க்குது. இப்படி செய்தால் அங்க அடுத்த வசனங்கள்ல நம்ம சொன்னபடி தேவன் என்ன பண்ணுவாரு? நம்மை காக்கவும் வலுவாதபடி. எந்த இடத்துலயும் ஸ்கிட் ஆகி போயிட மாட்டீங்க. எவ்வளவு சறுக்கலான பாதைகள்ல நீங்க நடந்தாலும் உங்கள் பாதங்களை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். அல்லேலூயா. அடுத்து அவர் சன்னிதானத்துல மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாக. 2 வார்த்தை பயன்படுத்துறாரு பாருங்க. எப்படி? வேலைக்கு போறீங்க, மகிழ்ச்சியோட போறீங்க. சபைக்கு வரீங்க, மகிழ்ச்சியோடயா வரீங்க? மகிழ்ச்சியோட வர மாதிரி தெரியலையே. உள்ள நுழையிறத பார்த்தாவே எங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் தான் போயிடுது. இப்போ உட்காந்துருக்க முகங்கள் அப்படியே ஒரு போட்டோ பிடிச்சிக்கப்பா. எத்தனை மகிழ்ச்சி நம்ம பார்ப்போம் பாருங்க, போடுறோம் பாருங்க. கல்யாண வீட்டில் போனா இங்கிருந்து இது வரைக்கும் தெரியுது பல்லு. நிறைய இன்னைக்கு முகூர்த்த நாளா இன்னைக்கு இருக்கலாம். மணவாளன் சந்திக்க இவர் வேற மணவாளன் இருந்தார். வர வழியில் ஏதோ மேல சத்தம் கேட்டு எல்லாம் மணவாள சத்தத்துக்கு போயிட்டாங்க போல. கர்த்தரை விட ஒரு பெரிய மணவாட்டி இந்த பூமியில இருக்காங்களான்னு தெரியல. நம்ம அங்க போறோம்னா கடவுளை இன்னும் அந்த அளவுக்கு நம்ம நேசிக்கல, கடவுளுக்கு முதல் இடம் கொடுக்கலன்னு அர்த்தம். இதை விட்டுட்டு ஒரு கல்யாணத்துக்கு போறேன், காது குத்துக்கு போறேன், அங்க போறேன் இங்க போறேன்னா கடவுளை விட எனக்கு அது இன்னும் பெருசா தெரியுதுன்னு அர்த்தம். இன்னும் கடவுளை நான் அந்த அளவுக்கு நேசிக்கலன்னு அர்த்தம். வஸ்திரம் கரைப்பற்றக்கூடாது, ஜாக்கிரதை. வஸ்திரம் கரைப்படாம காத்துக்குங்க. அப்படி காத்து கொண்டால் அங்க சொல்ற மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாய். எப்படி நிறுத்துவாரா? கிளீனா நிறுத்துவார் ஆண்டவர். எப்படி நிறுத்துவாரு? நம்மளை சுத்தம் உள்ளவர்களாய் சந்தோஷமா கர்த்தர் சமூகத்துல கர்த்தர் நிறுத்துவார். அல்லேலூயா. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி நம்ம இந்த நேரத்துல நாம் ஜெபிப்போம்.